உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ்ச்செல்வி காலேஜில் இருக்க முடியலைங்க. அவங்களால அப்படியே ஒரே நினைப்பா இருக்குது, நம்ம மாமனார் அப்படி பண்ணியிருப்பாரா, எப்படிம்மா இப்பெல்லாம் நீ நினைக்கிற, அப்படி நினைக்கிறது தப்புமா தமிழ்ச்செல்வி, இட்ஸ் ராங் தமிழ்ச்செல்வி. இப்போ மேடம் பார்த்துட்டு வெளியில் போய் நீ யோசனை பண்ணுமா எதாக இருந்தாலும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. தமிழ்ச்செல்வியால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வெளியில் வராங்க. அதாவது அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வெளில வராங்க. அந்த பொண்ணுனால அதுக்கு மேலே இருக்க முடியலைங்க. கிளாஸ்க்குள்ளே போக முடியல, எதையுமே கேட்க தோணலை. நம்ம எப்படியாவது ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே வெளியில் கிளம்பிடுது. வேகமாக வர்றாள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கா. ஏதாவது ஆட்டோ பிடிப்போமா, கோர்ட்டுக்கு போவோம், நம்மளால முடிஞ்சதை சொல்லுவோம், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மெக்கராயிருது. என்னது சே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு அடுத்த ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ சீக்கிரம் கோர்ட்டுக்கு போகணுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலோடு இருக்காங்க. அடுத்து ஒரு ஆட்டோவும் வருதுங்க. அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. வர்ற வழியில பார்த்தா இங்க கருப்பு சேது எல்லாம் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, தடயங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு. இவங்க தமிழ்ச்செல்வி, அண்ணே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு ஆட்டோவை நிப்பாட்டிட்டு, அண்ணே என்னண்ணே அப்படின்னு கருப்பு போய் பார்க்குறாங்க. சேது வந்து பட்டுன்னு கோச்சிட்டு அப்படி திரும்புறாரு. என்னத்தா என்ன அப்படின்னு கேட்க, நீ என்னம்மா காலேஜில் போகலையா? நான் இருந்தேனே, ஆனால் என்னால் அங்கே எதையுமே கவனமாக இருக்க முடியல, அதான் கோர்ட்டுக்கு போகலான்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா பாதியிலேருந்து வந்துட்டியா? எப்படின்னே நான் எப்படி இருக்க முடியும்? மாமா உள்ளே இருக்காரே, அவரை எப்படியாவது நான் பார்க்கணும், ஏதாவது சாட்சியை சொல்லணும். கிழிச்சா இவ தானே எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்ல, எப்பா சேது இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு நேரமையா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறாங்க. பொறுமையாக இரு தமிழ் சொல்லி சொல்கிறாங்க. அண்ணே நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் பண்ணலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி விடுமா நான் நம்புறேன் விடு, அவன் ஏதோ பேசுகிறான் விடு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே வானே கோர்ட்டுக்கு போவோம், அங்கே போய் என்னம்மா புண்ணியம், ஏதாவது நம்ம சாட்சியத்தை கொண்டு போகணுமே அப்படிங்கிறாரு கருப்பு. இல்லை நம்ம போய் ஏதாவது வாதாடுவோமே, எதுவும் தண்டனை கிடைச்சிடக்கூடாது, நம்ம போய் நம்மளால முடிஞ்சதை சொல்லுவோம். அண்ணே வானே எனக்கு பயமா இருக்குண்ணே, வாங்கினே கூப்பிட சேது அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே திர்றாரு. அப்ப கருப்பு சொல்றாரு, அத்தா தமிழ்ச்செல்வி கொஞ்சம் தடை ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறோம் தா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி பாக்குறாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரரை அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு எல்லா பக்கமும் தமிழ்ச்செல்வியும் தேடுறாங்க, ஏதாவது கிடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க சம்பவம், அதனால தேடிக்கிட்டே இருக்காங்களா. தமிழ்ச்செல்வி கண்ணில் ஒன்று படுதுங்க. கரெக்டாக பார்த்தா அது ஒரு ஃபோன். அந்த ஃபோனு சக்தியோட ஃபோனுங்க. எடுத்து பார்க்குறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஓடி வராங்க. என்னம்மா இங்கே பாருங்க, இது சக்தியோட ஃபோனு. போய் உள்ளார போய் பார்க்குறாங்க. இது பாஸ்வேர்டு அப்படிங்கல, எனக்கு தெரியும் அப்படின்னு பாஸ்வேர்டு சொல்ல உள்ளுக்குள்ள போய் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தா ஒரு 2 பாயிண்ட் தாங்க இருக்குது. ஐயோ சார்ஜ் 2 பாயிண்ட் தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் எல்லாத்தையும் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வா நம்ம சார்ஜ் போட்டுருவோம், இல்லைன்னா சார்ஜ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, எங்கே தேடுறது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு வேகமாக பக்கத்தில் போய் ஒரு கடைக்கு போகிறாங்க. சார்ஜ் ஏற சுவிட்ச் ஆஃப் ஆகுது. டக்குன்னு சொருகிடுறாங்க. சொருகணுன்னா அது சுவிட்ச் ஆஃப் ஆகி தான் ஆன் ஆகுது. போய் உள்ளுக்குள்ள போய் பார்க்குறாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அதிர்ச்சியானதுங்க. இதுக்கடையில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கும் பார்த்தேன் ராஜாங்கத்துக்கு எதிராக தான் இருக்குது, அதனால நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்ல, அதை பூரா அந்த அம்மா ஐயோ சந்தோஷமாக நினைக்குதுங்க. அவங்க நான் அடித்து இழுத்துட்டு போகிறத. என்னம்மா என்ன நினைக்கிற அப்படின்ட்டு ஈஸ்வரோட பொண்ணு கேட்க, ஏய் நான் கனவு கண்டேன்டி, உங்கள் பெரியப்பனை உள்ளக்க கொண்டு போயிட்டாங்கடி, ஜெயில் தண்டனை கொடுத்தாச்சுடி, அம்மா இந்த கனவு பழிக்கணுமா, பழிச்சா அந்த கடவுளுக்கு அந்த காவடி எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன், ஏண்டி கெட்டதுக்கெல்லாமாடி கடவுளை துணை வைப்பீங்க. இந்த பக்கம் இங்கே நடந்துட்டு இருக்கு வழக்குகள். அங்கே பார்த்தா அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க பேசுனது எல்லாம் இருக்குங்க. ஏண்டா என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒன்றுக்கு முள்ளாதவன் நீ கட்டிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இவனை போட்டு தள்ளிடுவோம், எப்படிப்பா அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. நீதிமானு எல்லாம் ராஜாங்கத்தை வச்சு பழியை தீர்த்துருவோம், அந்த ராஜாங்கம் தப்பே பண்ணாமல் அவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. அம்புட்டையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இது பூரா இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியலையே. இப்போ இவனை என்ன பண்ணலாம், இவனை என்ன பண்ணுறது, இவனை கொண்டு போய் எங்கேயாவது பிடிச்சி அடைச்சி வச்சிரும். இவனை இங்கே வைக்கக்கூடாது. ஏன்னா நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா, ஒருவேளை நம்ம எப்படியோ மாட்டிக்கிட்டோம்னா நம்ம தப்பிக்கணும்னா இவன் உயிரோடு இருக்கிறது நல்லது. ஆனால் இவன் உயிரோடையும் இருக்கணும்,
உயிரோட இல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு போகலாம், நம்ம குடானில் கொண்டு அடைச்சி வைப்போம்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி இழுக்கிறாங்க, கத்துறாரு, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு, டே வாடா அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இருக்குதுங்க. ஆனால் அடிக்கிறாங்களா, அடிக்கையில் தாங்க விழுந்துருது இந்த செல்லு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தமிழ்ச்செல்வி நல்ல ஃபோனும் நல்ல ஆதாரத்தை எடுத்து கொடுத்துருக்குறம்மா. இப்போ அவங்க குடன்னா எங்கேம்மா போய் தேடுறது, அதுன்னு தெரியல, எப்படி தேடுறது குடன்னா அப்படிங்கல, இது யார்கிட்ட கேட்குறது ஒன்றும் புரியலையே, என்ன ஜெனிகிட்ட கேட்போமா அப்படிங்கிறாங்க. ஜெனிக்கிட்ட சரி அடி அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்க இங்கே வைப்ரேட்டிங்கில் இருக்கா, கிரு கிருங்குது. ஜெனி என்ன பண்ணுது, அழுதுகிட்டே மெல்ல அப்படியே எந்திரிச்சு என்னங்கிற மாதிரி அலோன்னு, ஏன்னா ஏதாவது ஒரு இதாக சிக்காதா அப்படின்ட்டு அலோ அப்படின்னு சொல்லல, நான் பேசினா கட் பண்ணிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்னு கொடுக்குறாங்க. அதான் நான் தமிழ்ச்செல்வி வீட்டில் ராஜாங்க வீட்டில் வேலை பார்க்குற கருப்பு பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்ல, அவங்க வீட்டிலேருந்து நான் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு கத்த எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இங்கெல்லாம் நின்று பேசக்கூடாது வெளில போங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளில வருது. என்ன அப்படின்னு கேட்க, இங்கே பாருமா உனக்கு முக்கியமான ஆதாரம் கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்ல, என்ன ஆதாரம், என்ன கிடச்சி, என்ன புண்ணியம் அப்படிங்கல டக்குன்னு தமிழ் வாங்கிடுது. ஜெனி நான் சொல்கிறத கேளுடி, கொஞ்சம் பொறுமையாக கேளு, என்ன தமிழ் கேட்க சொல்கிறேன், என்ன கேட்க சொல்கிறேன், அதான் என் உயிரே போயிடுச்சு, அப்புறம் என்ன, அது போகலை ஜெனி இருக்கு அப்படின்னு தமிழ் சொல்ல, என்ன தமிழ் சொல்கிற, ஆமாம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல, நிஜமா தமிழ் அப்படியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ நான் உனக்கு ஒரு இது சொல்கிறேன், உனக்கு அனுப்பி விடுறேன், இதை நீ எப்படியா கோர்ட்டில் காமிச்சு கொஞ்சம் நேரத்தை டைமை இது பண்ணி போய் அதுக்கிடையில் உங்கள் குடோன் எங்கே இருக்குது அது தெரியுமா அப்படின்னு சொல்ல, 2 இருக்குது, 2 இல்லை இன்னொன்று 3 இருக்குது, இப்போ கடைசியாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜெனி அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுக்கு, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நிஜமாவா, ஐயோ நீங்கள் சீக்கிரம் அனுப்பு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட உடனே அந்த மெசேஜை பார்வேர்ட் பண்ணிடுறாங்க. அதை கொண்டுகிட்டு ஐயா வணக்கம் அப்படி தீர்ப்பு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஓடி வருது, நிறுத்துங்க அப்படின்னுட்டு, என்னம்மா என்ன விஷயம் கொடுக்குறாங்க. அதை போட்டு கேட்குறாங்க. ஆமாம் இதை கேட்டால் அந்த சக்தி உயிரோடு தான் இருக்கான்னு மாதிரி தெரியுதுமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஐயா உயிரோடு தான் இருக்காங்க, இப்போ தமிழ்ச்செல்வி அங்கே போறேன்னு இருக்காங்க, குடோனில் தான் அடைச்சி வச்சிருக்காங்களாம், கண்டிப்பாக வந்துருவாங்க, தயவு செஞ்சு எந்த தீர்ப்பும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ஜெனி கெஞ்சுது. அப்படி பார்க்குது ஈஸ்வரி நீதிமானா, என்ன வந்துடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, இவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணே கிளம்புவோம் இந்த பக்கத்து, தமிழ் கருப்பு சேது 3 பேரும் கிளம்புறாங்க. சேது அப்படி முறுக்கிக்கிட்டு தாங்க இருக்காரு. ஏயா சேது நமக்கு எவ்வளோ இந்த பிள்ளை உதவி பண்ணுது, இப்படி பண்ணுற பிள்ளை தப்பு பண்ணியிருக்குமா என்ன அப்படி சொல்ல அப்படியே யோசிக்கிறாரு. பார்க்குறாங்க, அண்ணே எனக்கால யார்ட்டையும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேணாண்ணே, என்ன யார் நம்பலையோ எனக்கு அந்த கடவுளாக இருந்தாலும் வேணான்னு, நான் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னால் என் மனசாட்சி எப்படி என்ன நம்புதோ அது மாதிரி தாங்க மனசாட்சி மாதிரி நினச்சேன், என் உயிரை என்ன நம்பலை, நான் எப்படின்னு மாமாவோட வேத வாக்கு இல்லையா, அவங்க பேச்சை மீறி நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பனா அப்படின்னு சொல்ல, இல்லைத்தா எனக்கு தெரியுது, ஆனால் யாரோ பேசியிருக்காங்க, யாரோ என்ன வீட்டில் இருக்கவங்க தான் பேசியிருக்கணும், என் குரலை மாற்றி பேசியிருக்காங்க, அதை தெரியாமல் அண்ணே விடுனே அப்படின்னு போகிற வழியில் பேசிக்கிட்டே போகிறாங்க. கரெக்டாக அந்த குடனுக்கு போயிடுறாங்க. ஆட்டோ பிடிச்சி தான் அவங்க போகிறாங்க. இறங்கி போய் வேகமாக போகிறாங்களா, பார்த்தா ஆளுங்க இருக்காங்க. என்னது ஆளுங்க இருக்காங்க, அப்போ இங்கே தான் இருக்கான், ஆஹா எப்படி போகிறது. அப்போ சேது என்ன பண்ணுறாரு, அண்ணே அவகிட்ட ஒன்று சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன, அவள் கர்ப்பமாக இருக்கால, அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி விழுக சொல்லுங்க, ஏதாவது தண்ணி கொடுக்குறதுக்கு ஒதுங்கி போவாங்க, அந்த சமயம் பார்த்து உள்ளுக்க போயிடுவோம். ஏய் நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு, ஏன் நீ சொன்ன என்ன, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீயே சொல்லு மாமா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு மாமா என்ன பண்ணுறாரு, தமிழ்ச்செல்வி அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு போகிறாங்க. அப்படியே போயிட்டு ஆமாம் தனியாக இறங்கிடுறாங்க. ஆளுக்கு கொஞ்சம் வந்து தள்ளி. இப்போ தமிழ்ச்செல்வி ஐயோ ஆமாம் வலிக்குதே அப்படின்னு அப்படியே சொங்கி மயங்கி விழுக, அங்கே இருக்கவங்க என்னதான் ரெவடியாக இருந்தாலும் கர்ப்பஸ்திரின்னொன்னே ஓடி வர்றாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு, நீயா ஏமா இங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க, என் புருஷன் படுபாவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, குடிகாரங்க அடி என்ன அடித்தாங்க, என்னை நம்பவே மாட்டேன்ட்டாங்க, இப்போ காசும் தரலங்க, நானா ஆஸ்பத்திரிக்கு வர்றேங்க அப்படின்னு சொல்ல, என்ன மனுஷங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைய கொடுக்குறாங்க, இப்படியா பொண்டாட்டியை விடுறது, இப்போ என்னம்மா பண்ணணும், தண்ணி மயக்க வருதே தண்ணி அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துருதுங்க வேணுக்குன்னு. பா என்ன ஆக்டிங் போடுது உன் தங்கச்சி, மாப்பிள்ள நமக்கா தானே மாப்பிள்ள, நீ சொல்லித்தானே மாப்பிள்ள செய்யுது, ஏன் மாப்பிள்ள இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு கருப்பு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் தண்ணி குடிக்க அப்படியே அது மாதிரி கை காலை விடால் விட்ட உடனே இன்னொருத்தன் ஓடி வந்துடுறான். என்னடா ஆச்சு, என்னாச்சு, டே பாவண்டா ஆஸ்பத்திரி போகணுமா, உள்ளே இருக்கானே சக்தி, அதை என்ன பண்ணுறது,
சக்தின்னொன்னே அந்த பிள்ளைக்கு ஒரு சக்தி வருதுங்க தமிழுக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இவங்க 2 பேரையும் அடிச்சிருவோமா, வேணாம் அந்த 2 முட்டாள் என்ன 2 முட்டாள் இல்லை, அந்த முட்டாள் என்ன பண்ணுதுன்னு சேது மட்டும் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே. அதுக்குள்ளே இவங்க நைஸாக உழுக்க ஓடிடுறாங்க. போய் பார்த்தா இவங்க அதுக்குள்ளே நடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த பிள்ளை. என்னம்மான்னு சொல்லி இதையே நேரத்தை கடத்த உள்ளுக்க போனால் அது பார்த்தா இங்கிட்ட ஒரு ரொம்ப இருக்குது. எதுக்குள்ள மாப்பிள்ளை போகிறது, நீ அங்கிட்டு போமாம்மா, நான் இங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போகிறாங்க. கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்துடுறாரு கருப்பு தாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி யோ சத்தம் போடாத மாமா அப்படின்ட்டு ஓடி வராங்க. பார்த்தா அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படி டக்கு டக்குன்னு கட்டை அவுத்து வாயில் இருக்கலாம் தனியெல்லாம் அவுத்துட்டு சக்தி அப்படிங்கல சேதனே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல வந்துட்டேன் யா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, ஐயோ ராஜாங்க ஐயா மேலே பழி விழுக போதே, அவங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்களே, என்னை போட்டு தள்ளிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பறக்குறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வராங்க. 2 பேரும் வராங்களா, வந்துட்டு அதே மாதிரியே தமிழ்ச்செல்வி ஐயோ அம்மான்கிட்டே இருக்குது, மயங்கி விழுகட்டே பாவண்டா புள்ளத்தாச்சிடா அப்படிங்கிற இவங்க அவுத்துட்டு கரெக்டாக அந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த சைடு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி நம்ம வந்துட்டோம்னு சொல்லணுமே, என்ன பண்ணுறது. கருப்பு என்ன பண்ணுறாரு, என்னை பற்றியும் தெரியாது ஒன்று தெரியும் அண்ணே, மாமா உங்களையும் தெரியும் மாமா, அட இரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து தமிழுக்கும் அமுதென்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பாட்டு பாட இவங்க சிக்னல் என்ன தெரியுமா, பாட்டு பாடுறதா. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அப்பா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணு முழிக்க ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்ல, இந்தம்மா காசு வேணுமா, காசெல்லாம் வேணான்னு நான் போய்க்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகுதுங்க. ஆனாலும் ரொம்ப திட்ட மனசு வரல, ஏன்னா உதவி பண்ணுறாங்கல்ல கற்பம்னோன்னே. இப்போ அவங்க 2 பேரும் போயிட்டு மறுபடியும் எப்பவும் போல் வாசலில் நிற்கிறாங்க. எப்படியோ ஒரு பிள்ளையை நம்ம காப்பாற்றிட்டோம்ல, நமக்கு நல்லது நடக்கும்ல. அப்போ அந்த தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுது, அண்ணே அப்படின்னு கிட்டக்க வருது. என்னம்மா அப்படின்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் இங்கே வேலை பார்க்காதீங்கண்ணே, போயிருங்கண்ணே, உங்களுக்கு ஆபத்துண்ணே அப்படின்னு சொல்ல, எதுக்குமா ஆபத்து, நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீங்கிறக்காக சொல்கிறேன், நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வேகமாக போயிடுது. குசுமை பார்த்தியா மாமா உன் தங்கச்சிக்கு, அவங்ககிட்ட போய் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு. விடுமாப்பில், என் தங்கச்சிக்கு நல்ல மனசு இருக்குது, எதுவும் தப்பு பண்ணாலும் ஒருத்தவங்க நல்லது பண்ணிட்டாங்கன்னா அந்த பிள்ளை அவங்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிற மனசு இருக்கியா. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை காண்டுருவாங்க, டின்னு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அட விடுமாப்பிள்ளன்னு சொல்லல ஓடி ஏறி உட்காந்துக்கிறது. சக்தியும் உட்காந்துக்கிறாங்க. இப்போ 4 பேரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க. தமிழ்ச்செல்வி மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ஜெனி, எதுவும் ஆயிராமல் ஏதாவது பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வா இங்கே கேஸ் தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்குது. கரெக்டாக இவங்க எல்லாம் வாதாடிட்டு இருக்காங்க. என்னம்மா ஜெனி வரலையே உங்கள் ஆள் அப்படிங்கிறாங்க. வந்துருவாங்க ஐயா, கொஞ்சம் போகிறங்கய்யா அப்படிங்கிறாங்க. ஐயோ இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, இது இவங்கெல்லாம் ட்ராமா பண்ணுற வாய்ஸு, இது ஒரிஜினல் வாய்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க ஒரிஜினல் இல்லைன்னு செக் பண்ணுங்க அப்படின்னா கோர்ட்டு முடிஞ்சிருச்சு, செக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நாள் வச்சுக்கலாம், ஏன் அடுத்த ஒரு நாள் ஏதாவது பண்ணுறதுக்கா அப்படின்னு ஜெனி பேச, இருங்கம்மா இது என்ன சந்தர்ப்பேட்டை நினச்சிலாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துடுறாங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் ஒன்றா வர்றதை பார்த்துட்டு ஈசுக்கு அப்படியே ஷாக் அடிக்குது. என்ன இது இவன் ஒன்றா வர்றாங்க அப்படிங்கல. கரெக்டாக கருப்பு இவங்க சக்தி எல்லாம் வர்ற பார்த்துட்டு கோர்ட்டு அதிருதுங்க. எல்லாரும் நிற்கிறாங்க எந்திரிச்சு. என்னது அட இதே அப்படின்னு ஒரு ஆளுக்கு மயக்கமே வருதுங்க அந்த எதிர்த்தரப்பில். எப்படி இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டருங்கிறாங்க. எல்லாம் அமைதியாடுறாங்க. சக்தி கொண்டுக்கு போகிறாருங்க. பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தாங்க இறந்ததை சொன்ன சக்தி, என்ன அந்த ஐயா ஒன்றுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்க. இதோ இந்த செனியோட அப்பா தான் அவர் சொன்னதாங்க உண்மை. அரசியல் பற்றி பேசணும்னு சொல்லி வர வச்சு அவர் மேலே பழி போடணும் இவங்க பேசுனாங்க, அது எல்லாம் என் ரெக்கார்டில் கேட்டிருப்பீங்க, அதுதாங்க உண்மை அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குற நீதிபதி, ஐயா என்னையா அரசியல் லாபத்துக்காக இப்படிலாமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துட்றாரு. ராஜாங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜெனி அப்பாவுக்கும் தண்டனை, நீதிமானுக்கும் தண்டனை, எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ ராஜாங்க வெளில வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி தான் எல்லாம் பண்ணுனான்னு கருப்பு தாங்க சொல்கிறாரு. சேதுக்கு மனசு வரலங்க. இன்னமும் இவனுக்கு என்னதான் பண்ணணும், அந்த ஃபோனில் பேசுனது ஐசு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேட்பேன் போல இருக்கு. ஆனால் நன்றி சொல்கிறாங்க. அப்போ தான் தமிழ் எனக்கு தெரியும்டி, நீ வந்து காப்பாற்றுவேன் என் தங்கமே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஈஸ்வரிக்கு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் ராஜாவை நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி வரல அப்படின்றது அதை பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ தமிழ்ச்செல்வி போயிருந்தா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து ராஜாங்கத்தை நல்லபடியாக குளிப்பாட்டி ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஐயா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுயா, சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது கேட்பியா கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. கேட்பான், சேதுக்கிட்ட சொல்லு, போய் மரியாதையா அவள் கையில் காலில் விழுந்தாவது நம்ம வீட்டு மகாலட்சுமி கூட்டு வர சொல்லு.
இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிறாங்க. ராஜாங்கம் பார்க்குறாரு, நான் என்னத்தான் பண்ண முடியும், அவனோட விருப்பம் தான் நான் இது வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கேன். ராஜாங்கம் சேது கூப்பிட்றாரு, சேது இங்கே வா அப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அம்மாச்சி சொல்கிறது என்ன நீ கேட்க போகிற அப்படியே பார்க்குறாரு. சொல்லுடா, அப்பத்தா பேச்சுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே ஈஸி வந்துட்டு, இல்லை அவனுக்கு என்னதான் இருந்தாலும் அவள் தானே ஆரம்பமே இதுக்கு, அவள் கூட்டிக்கிட்டே வந்தாலும் அப்படின்னு அப்படியே பழிய போடுது. ஏய் சும்மா ரெடி இவ ஒருத்தி அப்படின்னு சேது சொல்லியா அப்படிங்கல. ஆமாம் சின்னம்மா சொன்ன மாதிரி அவள் தானே முழுக்க ஆரம்பத்தில் காரணம், அப்புறம் நான் அவளை எப்படி கூப்பிடுவேன், எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, நான் முடியாது அப்படின்னு என்ன ராஜாங்கம் இப்படி சொல்லிட்டான், நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படி சொல்ல மாட்டியா, மருமகளை போய் கூட்டுவான்னு. ஐயோ நான் எனக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கல. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்கடா, நீங்கள் கேட்க மாட்டீங்க. சரிப்பா சரி அப்படி ஐயோ அப்போதான் சொல்கிறத கேளு, அவள் வீட்டுக்கு போனோன்னு மட்டும் சரிங்க மாமா நான் வீட்டுக்கு வரேன் மாமா அப்படின்னு நான் சொல்லி வரப்போறா பெட்டி தூக்கிட்டு, யாரை கேட்டு வந்த, எதுக்கு வந்த, அங்கே இருக்கு வாசப்படி அங்கே போ அப்படின்னு அப்படியே கண்ணகி சில மாதிரி கையை நீட்டி பேசுவா. எனக்கு தேவையா, நான் போகலை அப்படின்னு ஏண்டா இப்படிலாம் மாறிட்ட, நீ எவ்வளோ நல்லவனா இருந்த, ஏயா என்னையா உன் பிள்ளைகிட்ட சொல்லியா. மலரும் பக்கத்தில் வருது, பக்கத்தில் வந்து மாமா நான் சொல்கிறத கேளுங்க மாமா, தமிழ் ரொம்ப நல்லவ மாமா, அவள் ஃபோன்லாம் பேசியிருக்க மாட்டா அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. மலரு உன் மேலே மதிப்பு வச்சிருக்கேன், வேணாம் மலரு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ எல்லாருமே எடுத்து சொன்னாலும் சேது மாட்டேன்னு போதுண்டா, நீ நல்லா எனக்கு நல்ல ஒரு பரிசை கொடுத்துட்ட, இந்த கையில் உன்னை தூக்கி போட்டு வளர்த்தேன் பாரு, அதுக்கு நல்ல நன்றி கடன் செலுத்திட்டேன். ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன்டா, நான் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் நன்றி உணர்வு உள்ளவ, நான் நன்றியை மனசுக்குள்ள நிறையா வச்சிருக்கிறவ, அதனால நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புது. ஆத்தா அப்படின்னு ராஜாங்க வராரு. இல்லைப்பா நான் ஏன்ப்பா இங்கே இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு கிளம்புதுங்க. வாசம் வரைக்கும் வருது. ஆனால் ராஜாங்க எல்லாரும் வந்து வேணான்னு தடுக்கிறாங்க. அப்பத்தாவ விடுங்கடா, யாருமே என் பேச்சை கேட்காதப்ப நான் இதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு யாருமா கேட்காம இருந்தா, உன் பேரை கேட்காதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன், என் பேரே உன் பிள்ளை இல்லையா, நீ சொல்ல வேண்டியதானே, மற்றதுக்கெல்லாம் அப்பா சொன்னா சரின்னு சொல்லுவேன்டா, சொல்லு அப்படின்னு என்னம்மா நான் சொல்லிட்டு தாம்மா இருக்கேன், நீ சொல்கிற லட்சணம் தெரியாது, டேய் உன் பொண்டாட்டி கூட்டி வரடா அப்படின்னு கேட்டால் எப்படி வருவான், டேய் போய் கூட்டிட்டு வாடா என் மருமகளை அப்படி சொல்கிறா அப்படின்னு பார்க்குறாங்க. ஷோ டேய் சேது போய் கூட்டிட்டு வாடா என் மருமகளை அப்படின்னு அப்பா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சேது சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு. இவன் என்ன இப்படி போயிட்டான், திருந்தி வருவ என்னை தேடி வருவ, உன் பொண்டாட்டி தேடி வருவ அப்படின்னு டக்குன்னு கிளம்புறாங்க. கிளம்பையில மலர் எவ்வளோ கெஞ்சுது. அப்பதான் அப்படி என்னடி, நான் இல்லை அப்பதான் நானும் வர்றேன், நீ வேணாம் இங்கே இரு, இங்கே சேதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு நீ ஒருத்தையாவது இருக்கணும், அவன் கருப்பு ஒருத்தர் இருக்கேன் நீ ஒருத்தன் இரு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனால் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா மாமனாரை வெளில கொண்டாந்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷமாக பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் காலேஜ் படிப்புலேருந்து பாதியிலே அப்படியாடி வருவ அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, மாமாவுக்காக என் படிப்பு போனால் என்ன, அவர் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டே நிற்கிது பாட்டி தமிழ் அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க எல்லாம். ஏண்டி எவ்வளோ நல்ல மனசாக இருக்கு, ஆனால் உன் புருஷன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானடி அப்படின்னு புருஷன் சொல்லாதீங்க அம்மாச்சி அப்படின்னு கத்துறாங்க. சரி விடு, கோவமாக இருந்தால் அப்படி தான், பொண்டாட்டி மாதிரிலாம் புருஷனே இல்லைன்னு கூட சொல்லுவாளுங்க அப்படி நானும் அப்படித்தான், நான் கோவத்தில் சொல்லலை பாட்டி, நான் நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, உன் கோவத்தெல்லாம் தூக்கி அங்கிட்டு போடு, இப்போ நான் அம்மாச்சி வந்திருக்கேன், எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஐயோ அம்மாச்சி சாப்பாடு நானும் உனக்கு இல்லைங்கிறேன் அப்படின்னு விதவிதமாக சமைச்சிருக்கேன், இந்தாங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. சாப்பிட்றாங்க. என்ன அம்மாச்சி திடீர்னு வந்திருக்கீங்க, அதுவும் பெட்டி படிக்கையோட, ஏன் பேத்தி வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன, சரிடி நான் போகிறேன் அப்படின்னு எந்திரிக்க. ஐயோ இது ஓ வீடு அம்மாச்சி, ஏன் அம்மாச்சி அப்படின்னு பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்க. அந்த பயம் இருக்கணும், இனிமே நான் இங்கே தாண்டி தங்க போகிறேன் அப்படின்னு என்ன ஆத்தா நீங்கள் இங்கே இருந்தால் உங்களுக்கு இங்கே வசதி இல்லையே, ஏய் மனசு தாண்டி எல்லாமே, தலைவர் சொல்லியிருக்காருல மனசு இருந்தால் மார்க்க பந்துன்னு, அந்த மாதிரி தான் அப்படின்னு அதெல்லாம் சரிதான் அம்மாச்சி, ஆனால் இந்த இது நடக்காத அம்மாச்சி, எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஏன் அவர் வந்து என்னை கூப்பிட மாட்டேன்னு சொன்னாரா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே தோணுது அப்படின்னு தமிழ் அதெல்லாம் இல்லடி, ரெண்டு பேரும் பிடிவாதம் பண்ணுறீங்கல்ல, அதை சொன்னேன்டி, எதை சொன்னாலும் எனக்கு புரியுது, நீ இரு அம்மாச்சி இது நம்ம வீடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்கிறாங்களா, படுத்ததுக்கப்புறம் ஏண்டி பேரப்பிள்ளை நல்லா இருக்கானா, கொள்ளு பேரை நல்லா இருக்கானா, நல்லா இருக்கு பாட்டி அப்படி தூங்குறாங்க. காலையில் பார்த்தா ஒரே குரல் பாட்டி அப்படின்ட்டு, என்னடா அப்படின்னு சேது பார்க்குறாங்க. வா அங்கே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக கிடக்குறாரு. என்னடா சொல்கிற, ஆமாம் சீரியஸா, ஐயோ அப்படின்னு நீ பாட்டுக்கு வந்துட்ட, அவர் பாவம், அவருக்கு ரொம்ப நெஞ்சொலி வந்துருச்சு, ரொம்ப இதாகிடுச்சு, ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்கிறோம் அப்படி இப்போ எங்கடா இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் தான், அம்மா நான் அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு ஆஸ்பத்திரிலையா, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமாக கிளம்ப. தமிழ் நான் கிளம்புறேன்,
என்ன பார்த்தா ராத்திரி தான் சொன்னேன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அப்படின்னு பார்க்க, டேய் சும்மாருடா அப்படின்ட்டு வேகமாக செல்லப்பாண்டி அடக்குது. சொன்னேன் இப்போ நான் என் மயனை பார்க்க போகிறேன், மற்றபடி பார்த்துட்டு அவன் நல்லா ஆயிடுவான், வீட்டில் விட்டுட்டு நான் இங்கே வருவேன். ஐயோ சீக்கிரம் கிளம்பு அப்பத்தா, அவருக்கு சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுக. ஐயோ நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. வண்டியில் ஏறி உட்கார தமிழ் பார்க்குது. அம்மா நானும் போயிட்டு வரேன், நாங்களும் வரேன்டி அப்படின்னு எல்லாம் வண்டியில் ஏறுறாங்க. சேது பார்க்குறாரு. அப்பதா இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல, டேய் அரைஞ்சிடுவேன், என்ன நினச்சிட்டு இருக்க, என் பிள்ளை அவளுக்கு மாமனார்டா, பார்க்க வருவார்டா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்ல, என்னடா அது வந்துங்கிற, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் என்ன பண்ணுறாரு, அப்பதான் அப்பாவுக்கு நல்லா வீட்டில் விட்டுட்டு தான் அப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, வீட்டில் விட்டு வந்திருக்கியா, ஆமாம் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கா, என்னடா சொல்கிற, ஆமாம் அவருக்கு தெம்பே இல்லையா அதனால குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அது வேற வழி இல்லை, வீடாக இருந்தா என்ன காடாக இருந்தா என்ன, நமக்கு மாமனாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாங்க. வாசல்லையும் இறங்கிடுறாங்க. இறங்கினோடனே பார்க்குறாங்களா, இது வீடுன்னு அங்கேயே தெரிஞ்சுதா பாதியிலே இறங்கியிருப்பேனே, இப்போ என்ன பண்ணுறது, அம்மாச்சி ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு தானே சொன்னாங்க, இப்போ என்ன வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு கூட்டியாந்தாச்சாம்படி அப்படின்னு சொல்ல, இப்போ வந்து அந்த நெஞ்சு வலியும் சரியாயிடுச்சான், ஆனால் ரொம்ப முடியலையாண்டி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்காண்டி அப்படின்னு சொல்ல, அப்படி பார்க்குறாங்க. தமிழோட அம்மாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டேன்டி, வாடி போய் பார்த்துட்டு வருவோம். நான் வரல அப்படிங்கல. அப்பாத்த என்ன பண்ணுது, இப்போ வரியா இல்லடி, என் பிள்ளைய விட உனக்கு வைராக்கியம் தான் முக்கியமா அப்படி சொல்ல, அதுக்குள்ளே எல்லாம் வந்துடுதுங்க. என்ன இதுகெல்லாம் வந்திருக்குதுங்க, வரமாட்டாதுன்னு நினச்சா அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்களா. சேது என்ன பண்ணுறாரு, அப்பதா வரியா இல்லையா அப்படி சொல்ல, இவங்க தமிழ்ச்செல்வி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. பார்த்தா அவருக்கு உண்மையிலே முடியலைன்னு சொல்லி டாக்டர் வர வச்சு தான் பார்த்துருக்காரு. குளுக்கோஸும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சீரியஸ்னு ஒரு பிட்டை போட்டு அம்மாவை கூப்பிட்டுருக்காரு. அப்பத்தாவை கூப்பிட்டது சேதுவோட நடிப்பு தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்பத்தா உள்ளுக்கு போயிடுது. அவர் அப்படியே ரொம்ப முடியாமல் கிடக்குறாரா, என்னையா ஆச்சு அப்படின்னு அழுகுறாங்க. நீ பாட்டுக்கு போயிட்ட, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு அழுக. டேய் உன் மரும வாசல் இருக்கிறாடா, என்னம்மா சொல்கிறீங்க, தமிழ்ச்செல்வி வந்திருக்கா அப்படிங்கல. ஆமாம் வீட்டுக்குள்ள கூப்பிட வேண்டியதானே, அவள் உன்னை விட ரோசத்தில் பேர் போனவடா, நீங்கள் வேணா கோடி கோடியாக இங்கே புரளலாம், ஆனால் அவகிட்ட கோடி ரூபாய் இல்லைனாலும் ரோசமும் மானமும் அவகிட்ட அவ்வளோ இருக்குடா, வருவாள் அந்த வீட்டுக்குள்ளே, அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இவர் எந்திரிக்கிறாரு. டே ராஜாங்க எந்திரிக்க கூடாது, ஐயா ஐயா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருமா அப்படின்னு அந்த குளுக்கோஸ் பாட்டிலையும் கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக வராருங்க. பாவங்க அவர் சன்னாச்சி அண்ணே 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 அப்படின்னு வராங்க. அப்படியே வாசலுக்கு வந்துட்டு இவர் இதோட வர்றதை பார்த்துட்டு, மாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வருது. ஏமாம்மா நீங்கள் ஏன் மாமா எந்திரிச்சு வந்தீங்க, ஏமா என்னை பார்க்க வந்துட்டு நீ ஏமா இங்கே நிற்கிற, ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்ல வந்தேன் மாமா, நான் வந்தேன், இந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி மாமா வருவேன், உங்கள் உடம்புக்கு பரவாயில்லையே, எப்படி மாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. பரவாயில்லம்மா எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே கருப்பு வந்து அந்த குளுக்கோஸ் பாட்டில் வாங்கிக்கிறாரு. ஏன் மாமா இதோட எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே போயிடுச்சுமா, நீ போயிட்ட, எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க, நான் எப்படிம்மா இங்கே நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கல, நான் எப்படி மாமா இங்கே வர முடியும், என்னை மன்னிச்சுக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. திரும்பினா தமிழ் அப்படின்னு கெஞ்சுறாருங்க ராஜாங்க. இல்லை மாமா மன்னிச்சிருங்க அப்படின்னு கிளம்புறாங்க. செல்லப்பாண்டி வந்து ஐயா உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த வீட்டில் நான் அசிங்கப்பட்டு இதே இடத்துல நான் போனேன், இப்போ அதே இடத்துல வந்து நிற்க வேண்டியதாக போயிடுச்சு, எல்லாம் உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. என்னதான் அம்மா நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ராஜாங்க கேட்டோன்னே அப்பத்தான் எல்லாத்தையும் சொல்லுது. அப்படியே பார்க்குறாரு சேது, இவ்வளோ நீ பண்ணியாடா அப்படிங்கிற தலையை தொங்கப்பட்டு நிற்கிறாங்க. எப்படிடா உன்னை இவ்வளோ இறக்கம் இல்லாத மனுஷன் நான் உன்னை வளர்த்தேன் அப்படின்னு கத்துறாங்க. இல்லைப்பா அது வந்து பேசாதடா அப்படின்னு ஒரு அறை கொடுக்குறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்ல, எப்படிடா தமிழ்ச்செல்வி எல்லாம் தெரிஞ்சு அந்த பிள்ளை பற்றி தெரிஞ்சு இப்படி பண்ணலாமா அப்படின்னு கத்துறாங்க. அவங்க ஆட்டோவில் ஏறி போயில திரும்பி பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி ஒரு அறை கொடுத்ததை பூரா பார்த்துட்டு குடுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி கிளம்பி போயிட்டு இருக்கு. இந்த அறை அந்த 3 பேத்துக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்தது அதான் நடக்க போகுது. அந்த முக்கணிகள் முச்சந்தில் நிற்க போகுதுங்க. இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.